தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அவருடைய அரசியல் கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி திரைப்படமான தளபதி 69. ஸோ 2 வேலைகள்லுமே படு பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை இவர் தவறாமல் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வார வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பார்த்துவிட்டு, அந்த படம் பிடித்து விட்டால் அந்த படக்குழுவை அழைத்து நேர்ல வாழ்த்துக்களையுமே சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்று கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் உலகம் முழுக்கவே வெளியாக இருக்கு. இது ஒரு பிரம்மாண்ட படம் அப்படின்றது இந்த படத்துடைய இயக்குனரை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல் நாள் முதல் காட்சி பார்த்திருக்காராம். ஸோ பார்த்தது மட்டும் இல்லாம சங்கர் அவர்களுக்கு போன் போட்டு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கும். இந்த படத்துல ராம் சரண் அவர்களுடைய நடிப்பு அசுரத்தனமாக இருந்தது அப்படின்னு படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய தயாரிப்பாளரான தில்ராஜ் அவர்கள் தான் தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படத்தை தயாரித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.